ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்க காம்பை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம். மற்றபடி மெலிசாக உடைக்கிற மாதிரி இருக்க காம்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பொரியல் தானே செய்ய போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரையில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி பொரியல் செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ கீரையை நல்லா கிள்ளி எடுத்தாச்சு. இதை நல்லா கழுவணும். அதுக்கு நான் பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கீரையை நல்லா கழுவி எடுத்தாச்சு. சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பொரியல் செய்ய போகிறோம். ஸோ பொடியாக கட் பண்ணி வதக்கினா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கீரையை கட் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், கடுகு, சீரகம், அப்புறம் உப்பு, ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், இதெல்லாம் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணுறோம். வேறு எதுவும் போடுறது கிடையாது. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும், ரொம்பலாம் வதக்க வேணாம், கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீரை வதங்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஏன்னா பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ கீரை வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சீக்கிரமாக செய்கிற ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்பு செய்யறதுக்கு எந்த காயுமே தேவையில்லை. டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக யோசித்து செய்கிற குழம்பு தான். ஸோ அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எந்த காயுமே போட தேவையில்ல. தக்காளி காரக்குழம்பு இந்த குழம்பு பேர். நம்ம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு அவசரமாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு குழம்பு செஞ்சு வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் வதங்கணும். வீட்டில் எந்த காயுமே இல்லை, என்ன செய்யலாம் அப்படின்ற டைமில் அந்த மாதிரி யோசிக்கிற டைமில் இந்த குழம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் தக்காளி மட்டுமே இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். நம்ம கீரை வெந்திருக்கோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கீரை வெந்துருச்சா பார்க்கலாம். இப்போ கீரை நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகத்தை கசக்கி போட்டுக்கலாம். கசக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பொன்னாங்கண்ணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வெங்காயம் தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு.
ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இது வீட்டில் அரைச்சது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே மிளகாத்தூள் போடும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு தான் போடணும். அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் குழம்பு கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவி தான் போட்டிருக்கேன், அரைச்சி போடலை. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே சிம்பிள், ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான், சீக்கிரமான டைமில் டக்குன்னு செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது குழம்பு வைக்கணும், எந்த காயுமே இல்லை, அந்த மாதிரி டைமில் இந்த குழம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னையோட லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு, தக்காளி காரக்குழம்பு, பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், அப்புறம் அப்பளம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.